வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டிவி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சி. நம்ம இந்த சுவையோ சுவை நிகழ்ச்சியில் நிறைய வித்தியாசமான சமையலை பார்த்துட்டு வந்திருக்கோம். அதுவும் எளிமையான சமையலை பார்த்து வந்துட்டுருக்கோம். நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்கிற மாதிரி நம்ம சுவையோ சுவை நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு குருமா. சாதாரணமாக குருமா அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் காரா பூந்தி வச்சு ஒரு குருமா பண்ணோம் அப்படின்னா நம்ம சுவையோ சுவையில் மாத்திரம்தான் பண்ண முடியும். ஸோ அந்த காரா பூந்தியை வச்சு ஒரு குருமா பண்ண போகிறோம். காரா பூந்தி குருமானதுக்கு பேர். ஸோ அது எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நம்ம பார்ப்போம். காரா பூந்தி 5 கைப்பிடி, வெங்காயம் 2 கை, புதினா கொத்தமல்லி சேர்ந்த மாதிரி 1 கை, பட்டை 2, லவங்கம் 2, ஏலக்காய் 2, சோம்பு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 5 நம்பர், தேங்காய் பால் 1 கப்பு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. காரா பூந்தி குருமாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதில் தக்காளி பழம் கிடையாது, மிளகாத்தூள் கிடையாது, தனியாத்தூள் கிடையாது. எண்ணெய் ஊற்றுறோம், பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு தாளிச்சிட்டு அந்த 2 கை வெங்காயத்தை வதக்கிடுறோம். பச்சை மிளகாய் தான் காரம் இருக்குது. அந்த 5 பச்சை மிளகாயை கீர்னா மாதிரி போட்டுடுறோம். மஞ்சத்தூள் போட்டுடுறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு தேங்காய் பால் விட்டுடுறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த காராபூந்தியை போட்டு இறக்கிடுறோம். ஒரு மாதிரி திக்காக வரும். இது தோசையோடையோ இட்லியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த சூடு சாதத்தில் சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் சோம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் போட்டாச்சு. கூடவே புதினாவும் கொத்தமல்லியும் 1 கை. இப்போது வெங்காயம் 2 கை போடுறோம். போட்டு இதெல்லாம் வதக்கிடுறோம். நல்லா வதக்கி வந்துட்டோம். சாதாரணமாக நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்கில் குருமா வைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பாரம்பரியம். இந்த பெரிய காராசேவுன்னு சொல்லுவோம். பிக்காசேவ் மிளகு போட்டிருக்கோம். பெரிய காராசேவ் மொத்தமாக இருக்கும், அதுவும் மிளகு இருக்கும். ஆனால் அது ஒரு கிறிஸ்ப்னஸ்ஸு, ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா காராசேவ் குருமான்னு வைப்போம். பட்டை, சோம்பு, லவங்கம், ஏலக்காய் தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு தட்டி போட்டு தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கிட்டு அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரும்போது தேங்காய் அரைப்பை ஊற்றுவோம். எப்படின்னா தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா அரைச்சி அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு கொதி வரும்போது கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த காராசேவ் கடையில் வாங்கிட்டு வரோம், பெரிய காராசேவை அதை போட்டுருவாங்க. ஒரு மாதிரி திக்காக வரும். அது சாத்தில் ஊற்றி அந்த காராசேவோடு சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. அதே மாதிரி இட்லி தோசையோடு சாப்பிடும்போதும் கலக்கலாக இருக்கும். இது அந்த காலத்துலேருந்து நான் சின்ன குழந்தையில இருக்கும்போது நான் அதை சாப்பிட்ருக்கேன். அதாவது இந்த காராசேவ் குருமா. இந்த காரா பூந்தி குருமான்னு சொல்லும்போது இதுக்கு நான் சொன்னேன் எந்த பொருளுமே தேவையில்லை. மிளகாத்தூள் தனியாத்தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் காரத்துக்கு பதிலாக பச்சை மிளகாய் காரம் தான் நம்ம சேர்க்குறோம். இந்த குருமாவும் திக்காக இருக்கும். சாதாரணமாக இந்த காரா பூந்தியை நீங்கள் கடைசியில் போடும்போது ஒரு சின்ன பைட் இருக்கும், அதாவது ஒரு கிறிஸ்ப்னஸ் இருக்கும். அதோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். சாதாரணமாக இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி சொல்லக்கூடாது, மீந்து போன காரா பூந்தியை வச்சு குருமா வைக்கிறோன்னு சொல்லக்கூடாது. காரா பூந்தியை செய்யணும். காரா பூந்தி எப்படி செய்யணும் அப்படின்னா கடல மாவு, பஜ்ஜி பதத்துக்கு அதை கடல மாவை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஜல்லி கரண்டி இருக்கும், அந்த ஜல்லி கரண்டியில் அந்த கடல மாவை மிக்ஸி ஊற்றிட்டு தட்டிகிட்டே வரணும். முத்தாக விழும். நல்லா பொரித்து எடுத்துடணும், கிறிஸ்பாக பொரித்து எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் உப்பு, கொஞ்சம் காரம், 4 வேர்க்கடலை, அது மாதிரி முந்திரி பருப்பு, கருவேப்பிலையை வறுத்து போட்டுட்டோம்னா அது காரா பூந்தி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குருமாவுக்கு வேணும் அப்படின்னா அதே மாதிரி கரைச்சிட்டு அந்த ஜல்லிக்கரண்டியில் வச்சு தட்டிட்டு முத்தாக வந்த பிறகு கொஞ்சம் 3/4 பாகத்துக்கு மேலே அதை வதங்கின உடனே என்ன பண்ணணும், அந்த காரா பூந்தி எடுத்து ஒரு தட்டில் கொட்டிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுணும். ஆற விட்டுனா அந்த கிறிஸ்பஸ் நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து இந்த குருமாவில் போடும்போது டேஸ்ட் வெடியாக இருக்கும். சாதாரணமாக நம்ம அந்த காரா பூந்தி வச்சு தயிர் பச்சடி பண்ணியிருக்கோம், பூந்தி ரைத்தான்னு சொல்லுவோம். அதை இதே மாதிரி காரா பூந்தியை வறுத்து எடுத்து கிறிஸ்பாக வறுத்து எடுத்துகிட்டு அந்த தயிரை நல்லா அடிச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பும் போட்டு கொஞ்சமாக காரத்தையும் போட்டு
இந்த பூந்தியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் மேலே வந்து கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் சன்னா மசாலா, மிளகாத்தூள் போட்டு டெக்கரேஷன் பண்ணுவாங்க. இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். பூந்தி ரைத்தா ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இந்த கார பூந்தி வச்சு குருமா வைக்கிறதுன்றது கொஞ்சம் இதுவும் பாரம்பரியம், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட்டு முக்கால் பாகத்துக்கு மேலே வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்தால் இந்த வெங்காயம் நல்லா வந்துடும். ஸோ இந்த வெங்காயம் வெந்து வரதுக்கு முன்னாடி வில் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். வெல்கம் பேக் டு ஜேஆர்டி வழங்கும் சுவையசு நிகழ்ச்சிக்கு. நம்ம செய்கிறது கார பூந்தி குருமா. அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு தாளித்தோம். புதினா கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டோம். வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இந்த முக்கால் பாகத்துக்கு இந்த ஸ்டேஜுக்கு வரலும் இந்த வெங்காயத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாயை காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிள்ளி போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் கீரி போட்டாலும் சரி. இந்த பச்சை மிளகாய் தான் நம்மளுக்கு காரமே. அதனால் நான் சொன்ன ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 5 பச்சை மிளகாய் போட்டேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் வேணும். மஞ்சள்தூள் போட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது ஜாஸ்தி தண்ணி வேணால் ஸோ 1 கிளாஸ் தண்ணி இதுக்கு. அதாவது 5 கைப்பிடி கார பூந்திக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போடலாம். இதில் கொஞ்சம் உப்பு போடலாம். உப்பு போட்டு இப்போது தேங்காய் பால் விட்டுறேன். இந்த தேங்காய் பால் திக்காக இருக்குது. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறோம், ஊற்றிடுறோம். அதை வதக்கலாம். அதாவது கொதி வரட்டும். கலர் வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கணும். தேங்காய் பால் வந்து சாதாரணமாக தேங்காய் பால், நல்ல தேங்காய் பால் எடுக்கணும்னா தேங்காவை திருவிடணும். அதை கைக்கு அந்த பதத்துக்கு தகுந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு தேங்காவை போட்டு 5 நிமிஷம் தேங்காய் போட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் அந்த கையிலேயே வந்து பிழிஞ்சு எடுத்துடணும். முதல்ல இருக்கிறது திக்கு பால், அடுத்தது வந்து 2வது பால். அது ரெண்டுத்தையும் போட்டு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், இந்த கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து இதில் ஒரு கொதி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், இதில் காரா பூந்தி பத்திரம் வச்சுருக்கேன். நான் சொன்ன அந்த காரா பூந்தியை கடலை மாவு தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பஜ்ஜி பதத்துக்கு எடுத்து வந்து ஜல்லிக்கரண்டில் வச்சு தட்டிடுறோம். தட்டிட்டு முத்தாக விழும்போது கொஞ்சம் 75% மேலே குக் ஆச்சு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த கிறிஸ்மஸ் கிடைக்கும். இப்போ அந்த கார பூந்தியை இப்போ இதில், அதாவது இந்த கார பூந்தி குருமாவுக்கு இந்த கார பூந்தி இதில் போட்டுரும். ஒரு 2 செகண்ட்ஸில் குக் ஆகும்போது திக்னஸ் வந்துடும். பாருங்க, ஆயிடுச்சு பாருங்கள். நான் சொன்னேன், சாப்பிடும்போது ஒரு மாதிரி கிறிஸ்மஸ் இருந்துச்சுன்னா அந்த கார பூந்தி நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசை சாப்பிடும் போதும் இந்த கார பூந்தி குருமா கலக்கலாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பு அணைச்சிட்றேன். இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே இறக்கி வச்சிடுறேன். இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்ந்த இலையை போட்டோம். சூப்பராக இந்த கார பூந்தி குருமா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, அதே மாதிரி இட்லி தோசையை சாப்பிடும் போதும் பூரியோடு சாப்பிடும் போதும் கலக்கலான ஒரு டிஷ்ஷு. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து நம்ம செய்யப்போது வித்தியாசமான ஒரு கீரை பிரியாணி. கீரை வச்சு ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். அந்த கீரை பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். அரிசி ஒரு அழகு, பசலைக்கீரை ஒரு கட்டு, 2 கை வெங்காயம், பட்டை 2, லவங்கம் 2, ஏலக்காய் 2,
மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், தயிர் ஒரு குழிக்கரண்டி, புதினா கொத்தமல்லி சேர்ந்த மாதிரி ஒரு கை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி. கீரை பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தோம். அதை எப்படி செய்யறது நம்ம பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறோம், பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை தாளிச்சிட்டு, இந்த ஏலக்காய் தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிறோம். அதுலேயே அரிசி போட்டு வதக்கிடுறோம், மிளகாத்தூள் போடுறோம், தயிரை போட்டுறோம், நல்லா வதக்கிட்டு பசலைக்கீரை, அதாவது பசலைக்கீரையை இலையை உரித்து மிக்சியில் போட்டு இந்த கூழ் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். அந்த அரைச்சி வச்ச பசலைக்கீரையும் போட்டு தண்ணி, சாதாரணமாக இந்த பசலைக்கீரையில் தண்ணி இருக்குது, மேபி 3/4 கிளாஸ் தண்ணி விடலாம். ஒரு அழகுக்கு 3/4 கிளாஸ். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் அரிசி யூஸ் பண்ணோம்னா 1க்கு 2 விடுவோம். அது பசலைக்கீரை தண்ணி இருக்கிறதால 3/4 கிளாஸ் தண்ணி விட்டால் போதும் ஒரு அழகுக்கு. பாசுமதி அரிசின்னு சொல்கிறதால 1க்கு 1.5 தண்ணி போதும். ஸோ தண்ணி விட்டுட்டு 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா அட்டகாசமான ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு கீரை பிரியாணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்கலாம் பசலைக்கீரை தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு. எந்த கீரை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பசலைக்கீரை பண்ணிங்கன்னா ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த குழம்பு அந்த ரைஸோடு சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேவைப்படுறவங்க பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன், பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிட்டேன். இதில் 2 பட்டை, 2 ஏலக்காய், சப்போஸ் ஏலக்காய் வேண்டாம் அப்படின்னா ஏலக்காய் வேண்டாம், அதே மாதிரி 2 லவங்கம். இதில் புதினாவும் கொத்தமல்லி சேர்ந்தா மாதிரி ஒரு கை போட்டுறேன், போட்டு வதக்கிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தக்காளி பழம் கிடையாது, தயிர் புளிப்பு தான். அந்த கீரை வாசனையோட இந்த பாஸ்மதி ரைஸில் பிரியாணி பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கீரை சாதம்னு சொல்ல முடியாது. இது பிரியாணி தாளிப்பு வேறு, கீரை சாதம் வேறு. கீரை சாதத்துக்கு என்ன பண்ணுறோம், துவரம்பருப்பு, கீரை, தக்காளி பழம், பஞ்சத்தூளை போட்டு பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுட்டு அந்த சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அது கீரை சாதம். இது பிரியாணி. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பட்டை லவங்கம் பிரிஞ்சில் போட்டாச்சு, ஏலக்காய் போட்டாச்சு. இதில் 2 கை வெங்காயத்தை போட்டுறேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிறோம். வதக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், அரிசியை ஊற வச்சுருக்கோம், பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கோம். அந்த அரிசியும் போட்டு இதை வதக்கிடணும். இப்போது அரிசியை தண்ணி இருத்தலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு வதக்கிட்டு புதினா கொத்தமல்லி போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. முக்கால் வச்சு இந்த அரிசியில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு இந்த அரிசியை அதில் போட்டுறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னால் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டில் பண்ணுற அரிசியாக இருந்தால் வீட்டில் பண்ணுற அரிசி, இது என்ன இருக்க அரிசி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இதை வதக்கிறோம். இந்த தண்ணிலாம் நல்லா இழுத்துட்டு ட்ரையாக அதை வதக்கிடுறோம். சாதாரணமாக இந்த மாதிரி வதக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 1க்கு 1 தண்ணி வரும்போது நெட்டாக இருக்கும். அந்த பிரியாணி எப்படி பொலப்பொலன்னு இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் இந்த வதக்கும்போது. அது நம்ம தனியாக முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணியில் வேக வைக்கிறது தனி. அதாவது பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு அதில் பட்டை லவங்கம் பெரிய ஏலக்காய்லாம் போட்டு அதில் அரிசியும் போட்டு வேக வச்சு கோடையில் வடிக்கிச்சு அது தம் போடுறது, அது வேறு. இது மாதிரி வதக்கும்போது அது நெட்டாக இருக்கும், அதாவது உதிரியாக வரும். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன், தயிர் ஒரு குழிக்கரண்டி தயிரை இதில் விட்டுறோம். புளிப்புக்கு நான் சொன்னேன் தக்காளி பழம் கிடையாது, அதுக்கு பதிலாக பாருங்கள் இதில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆன பிறகு தயிர் ஒரு குழிக்கரண்டி தயிரை விட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம், இதையும் வதக்கிடுறோம். இந்த தயிர்லேயே இந்த ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் செட் பண்ணி விட்டலாம். ஸோ இது செட் ஆகிற வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் சுவையோஸ் நிகழ்ச்சி. நம்ம பண்ணுறது கீரை பிரியாணி. எண்ணெய் ஊற்றணும், பட்டை ஏலக்காய் லவங்கம் தாளித்தோம்,
புதினா கொத்தமல்லி தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கணும். அரிசியை போட்டு வதக்கிட்டோம். நல்லா ட்ரை ஆன பிறகு ஒரு குழிக்கரண்டி தயிரை போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போது ஒரு கட்டு கீரையை நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துருக்கோம். அந்த கீரையை இதில் போட்டுட்டேன். பாருங்கள், இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இதுக்கு 3/4 கிளாஸ் தண்ணி விட்டால் போதும். 3/4 கிளாஸ் தண்ணி விட்டுறேன். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த பச்சை வாசனை போகணும். அந்த கீரையோடைய வாசனை போயிடுச்சு. இந்த கொதி வருது இல்லையா, அந்த வாசனை போயிடும். இப்போது அந்த 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் தனியாத்தூள் 3 டீஸ்பூன் போட்டலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுவோம், மூடியை போட்டுடலாம். மூடியை போட்டு ஒரு வெயிட் போட்டுரும். 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வந்த பிறகு பார்த்திங்கன்னா கலக்கலான ஒரு கீரை பிரியாணி. இது ஒரு மீன் துண்டு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். வாழைக்காய் வறுத்து சாப்பிட்டாலும் சரி, கருணக்கிழங்கு வறுத்து இதோடு சாப்பிடும்போது ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு. அதே மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா பண்ணி இந்த கீரை பிரியாணி சாப்பிடும்போது அலாதியாக இருக்கும். ஸோ 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வெயிட் பண்ணணும். இப்போது 3 விசில் 5 நிமிஷம் வச்சாச்சு. அருமையான கீரை பிரியாணி சுவையில் உங்களுக்கோசரம் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு அணைச்சிட்டேன். இப்போது வெயிட் பண்ணிக்கலாம். சாதாரணமாக இந்த மாதிரி குக்கரில் வந்து இமீடியட்டாக நீங்கள் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா டேப்பில் தண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இது மேலே விட்டிங்க அப்படின்னா ப்ரெஷர் அடங்கிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நீக்கி எடுத்திங்கன்னா சம்டைம்ஸ் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கீரை பிரியாணி நல்லா கலர்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு வாட்டி இந்த கீரை பிரியாணியை எப்படி பண்ணுறது பார்த்துருவோம். பசலைக்கீரை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் தாளிச்சிட்டு அதில் புதினா கொத்தமல்லி வதக்கிட்டு அதில் வெங்காயத்தையும் வதக்குறோம். தயிரை போட்டுடுறோம். அரிசியை போட்டு வதக்குறோம். அரிசியை வதக்கும் போது தான் உங்களுக்கு அந்த நெட்டாக இருக்கும்னு சொன்னோம். 1க்கு 1.5 தண்ணி பாஸ்மதி அரிசியாக இருந்தால். அடுத்தது இந்த பசலைக்கீரையை அரைச்சி வச்ச பசலைக்கீரையும் போட்டுட்டோம். இந்த ஸ்டேஜில் கொதி வரும்போது அந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போடுறோம். சாதாரணமாக நம்ம வெங்காயம் வதக்கும் போது மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்ப்போம். ஆனால் இதில் அந்த கீரை அந்த வாசனை போன பிறகு அதில் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்து வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் தண்ணி வந்து 3/4 கிளாஸ் தான் விட்டோம். ஏன்னா ஆல்ரெடி இந்த பசலைக்கீரை தண்ணி இருக்குது. தண்ணி உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் 5 நிமிஷம்னா அருமையான இந்த கீரை பிரியாணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம முதல்ல ஒரு காராபூந்தி குருமா பண்ணோம். எண்ணெய் ஊற்றணும், பட்டை, லவங்கம், ஏலக்காய் தாளிச்சிட்டு வெங்காயத்தை மாத்திரம் வதக்கிட்டோம். அதே மாதிரி தயிர் ஊற்றிட்டோம், பச்சை மிளகாய் கீரி போட்டோம், கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு தேங்காய் பால் விட்டுட்டு மஞ்சள்தூள் போட்டோம். நல்லா கொதி வரும்போது காராபூந்தி நான் சொன்னேன் ஜல்லிக்கரண்டியில் இந்த அரைச்ச மிக்ஸ் பண்ண பஜ்ஜி மாவு மாதிரி கடலை மாவை கரைச்சிட்டோம். அந்த கடலை மாவை ஜல்லிக்கரண்டி தட்டிட்டு பூந்தி மாதிரி, அதாவது முத்தாக பொரித்து எடுத்துட்டோம். அதை அப்படியே பொரித்த பிறகு அதை எடுத்து அந்த குருமாவில் போட்டோம். இந்த காராபூந்தி குருமா ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணாலும் சரி, இட்லி தோசை சாப்பிடும்போதும் கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி இந்த கீரை பிரியாணியை நம்ம ஒரு மீன் துண்டோடு வச்சு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி இதில் உருளைக்கிழங்கு வறுத்து சாப்பிட்டாலும் சரி, இல்லை வாழைக்காய் வச்சு சாப்பிட்டாலும் சரி, ஒரு அருமையான ஒரு கீரை பிரியாணி. உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான பிரியாணி கூட. ஸோ அந்த நெட்டாக வந்து பாருங்கள். இது ஆறிச்சு அப்படின்னா அப்படியே உங்களுக்கு உதிரியாக வரும். ஒரு அட்டகாசமான ஒரு கீரை பிரியாணி. இந்த கீரை பிரியாணின்னு சொல்லும்போது இது கூட வத்தல் வச்சு சாப்பிட்டாலும் கலகலாக இருக்கும். இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து
எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சாயங்காலம் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.